ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, திண்டுக்கல் சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல அடுப்பில் ஒரு குக்கரை எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ குக்கரில் ஒரு 1/2 கிலோ ஆட்டுக்கறியை போட்டுக்கலாம். 1/2 கிலோ ஆட்டுக்கறியை போட்ட பின்னாடி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஆட்டுக்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்த பின்னாடி தேவையான அளவு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நாம் நல்லா கலக்கி விட்டுட்டு இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி வச்சு ஒரு 10 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் ஆட்டுக்கறி நல்லா வெந்து வரும். இது வேகிற டைமுக்குள்ளே நாம் இதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம். இப்போ நாம் மசாலாவை ரெடி பண்ணிடலாம். மசாலாவை ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாவை எடுத்துக்கலாம். அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட 10 முந்திரி, 6 ஏலக்காய், 6 கிராம்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம். 2 நட்சத்திர சோம்பை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 பட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பிரியாணி இலையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையெல்லாம் நாம மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நாம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து நாம் மிக்ஸி ஜாரில் ஒரு 25 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சியும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு, அதாவது காரத்துக்கு நமக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நாம் 2 ஆட் பண்ணிக்கிறோம். நமக்கு எச்சா வேணா கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நாம் ஒரு கடாயை அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாய் காஞ்சதையும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயும் விட்டுக்கலாம். இப்போது இந்த ரெண்டும் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச பின்னாடி நாம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாயெல்லாம் அரைச்சி வச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளை ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டதும் இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா 10 விசில் விட்டுருந்தோம். நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட ஆட் பண்ணி நல்லா கலரி விட்டுக்கலாம். இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மசாலா பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்ட பின்னாடி இதில் கொத்தமல்லி, புதினா தழை 2யும் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு இது கூட 1 கப் அளவுக்கு தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிரை ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை இதில் நல்லா புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எலுமிச்சம்பழத்தை ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி முடிச்சுட்டு நல்லா கலரி விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சிடலாம். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா வேக வைக்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூவாக இந்த வீடியோவை பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கலரி விட்டுட்டு இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நாம் வந்து 3 டம்ளர் அரிசி எடுத்துருக்கிறோம். அதனால் 6 டம்ளர் அளவுக்கு வந்து இதில் மட்டன் வேக வச்ச தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசி 3 டம்ளர் நம்ம எடுத்திருந்தோம். அதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து கொஞ்சம் வெந்து இப்போ தண்ணியும் அரிசியும் சம அளவு வந்துடுச்சு. இப்போ சம அளவு வந்த உடனே நாம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது மேலே வந்து நம்ம புதினா தழையை ஆட் பண்ணிக்கலாம். புதினா தழையை ஆட் பண்ணிவிட்டு வாழை வச்சு நல்லா மூடி வச்சு தம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வாழை வச்சு நல்லா மூடி வச்சுட்டு மேலே ஒரு தட்டு வச்சு அது மேலே வெயிட் வச்சு நல்லா மூடி வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு நல்லா இப்படி மூடி வச்சிடலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நாம் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சூடான சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிருச்சு. அரிசி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு. அரிசி உடையில பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் திண்டுக்கல் சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யறங்கிறத பற்றி பார்த்தோம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.